இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற பகுதிக்கு ஒரு தலைப்பை வைத்திருக்கிறோம். அசைக்கப்பட்டாலும் விழாமல். வாழ்க்கையிலே அசைக்கப்படுவது என்பது அதாவது சகஜமான விஷயம்தான். பலவிதமான காரியங்கள் நம்மை அசைக்கும். ஆனால் விழுந்து விடுவதுதான் மேட்ரு. சில காரியங்கள் நம்மை அசைத்து கொண்டே இருக்கும். சில செடிகளை பார்த்தீங்கன்னா எப்போவுமே காற்று ஒட்டுமொத்தமாக அசைச்சிட்டே இருக்கும் இல்லையா? அந்த காற்றடி அடிக்கணும் நாணலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படி தான். சின்ன செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அசைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில மரங்களை பார்த்திங்கன்னா சில மரங்களுடைய இலைகளை மட்டும்தான் அசைக்க முடியும். சில நேரங்களில் காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கிற பொழுது கிளைகளும் சேர்ந்து அசையும். ஆனால் சில நேரங்களில் ஒட்டுமொத்த மரமே என்ன செய்யும்? அசைக்கப்பட்டு அது அந்த அசைகிற அசைவில் வேர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் விழுகிற நிலைமை வரும். சில வேளை பலவீனமான மரங்கள் விழும், சில வேளை ரொம்ப பலம் வாய்ந்த மரங்கள் கூட 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் வலிமையாக நின்று கொடுத்த மரங்கள் கூட சில நேரங்களில் ஏற்படுகிற சரியான பெரிய புயல்கள்னால காற்றுகளினால விழ நேரிட்டு விடுகிறது. வாழ்க்கையில் அசைக்கப்படலாம். ஏதோ ஒன்று நம்மை அசைத்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான பிரச்சனை நம்மை அசைக்கிறது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சரீர ரீதியான பிரச்சனைகள், வாழ்வின் சூழலில் ஏற்படுகிற பிரச்சனைகள், குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் பல விதங்களிலே நம்மை அசைக்கிறது. we are being shaken by different things. ஆனால் அசைக்கப்படுவது வாழ்விலே நடைபெறுகிற காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களை அது வீழ்த்தி விடாது. அல்லேலூயா. விழுந்து விட மாட்டோம். அசைக்கப்படுவதினாலே வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. அசைக்கப்பட்டாலும் விழுந்து விடாமல் இருக்கின்ற ஒரு வலிமையான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்குள் நாம் வேரூன்றி வாழுகிற பொழுது நடைபெறுகிறது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் சில காரியங்கள் திரும்ப 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 நம்ம அசைக்குது. பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை பார்க்கவே முடியலை. வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்கவே முடியலை. வியாதி ஒன்று மாற்றி வந்து கொண்டே இருக்கிறது. வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. இருந்த நல்ல வேலையும் போயிடுச்சு. அடுத்த வந்த வேலையும் உருப்படியான வேலையே இல்லை. தொழில்களில் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஒரு வேறு தொழிலை செஞ்சு இன்னொரு தொழிலை செஞ்சு அப்புறம் பார்த்தா எந்த தொழிலையும் செய்கிறதுக்கு நீ வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதுபோல் பலவிதமான குடும்ப பிரச்சனைகள். ஒரு நாள் 2 நாள் என்றால் பரவாயில்ல, ஒரு வாரம் 2 வாரம் என்றால் பரவாயில்ல, 1 மாதம் 2 மாதம் பரவாயில்ல, வருஷக்கணக்கில் வாழ்க்கையில் பலவிதமான உறவு பிரச்சனை என்ன செய்கிறது? அசைத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை அசைக்கும் பொழுது நாமும் மனிதர்கள் தானே, we are not divine beings அப்படின்னு நம்ம பரலோகத்திலிருந்து நேரடியாக என்ன செய்யலை. இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது, நான் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன்னு சொல்ல முடியாது. மனிதன் சூழல்களினாலே பாதிக்கப்படுகிறவன், சூழல்களினால் அசைக்கப்படுகிறவன். அந்த மாதிரி அசைக்கப்படுகிற பொழுது எந்த மாதிரிப்பட்ட அசைவுகள் ஏற்படும்னா, நம்ம இப்போ ஆவிக்குரிய மக்களை கூட தான் பார்க்க போகிறோம். we are believing God, we put all our trust on God. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற வேளையில் வாழ்க்கையில் தொடர்ந்து சில காரியங்களுமே அசைக்கும் பொழுது இந்த அசைவு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் தேவனோடு உள்ள நம்முடைய தொடர்பு நிலைகளையும் அசைத்து விடுகிறது. புரிகிறதா? வாழ்க்கையில் திரும்ப திரும்ப பலவிதமான பிரச்சனைகள், திரும்ப திரும்ப மன கஷ்டத்துக்குரிய காரியங்கள், திரும்ப திரும்ப தோல்விகள், திரும்ப திரும்ப ஏமாற்றங்கள், திரும்ப திரும்ப வெற்றியற்ற நிலைமைகள், திரும்ப திரும்ப இல்லாமல் இயலாமைகள், திரும்ப திரும்ப வாழ்க்கையில் நம்பிக்கையான சூழலை காண முடியாத நிலைமைகள், இவைகள் வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால் நம்முடைய தேவ பக்தியும் அசைக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக நினைக்க முடியலை, சந்தோஷமாக ஸ்தோத்தரிக்க முடியலை, சந்தோஷமாக துதிக்க முடியலை, நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியலை. ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசமும் அவ்வளோ வலிமையாக இல்லை. ஆண்டவருக்குரிய காரியங்கள் முன்காரங்களைப் போல நமக்கு இப்போ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப இனிமையாக இல்லை. ஏன்? எவ்வளவு ஜெபம் பண்ணி, எவ்வளவு துதி செய்து, எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி, எவ்வளவெல்லாம் கோயிலுக்கு போய் வந்து கொண்டு நிறைய காரியங்களை செஞ்சு வாழ்க்கையில் நம்ம அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறோமே. பல காரியங்கள் நம்மை தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் முதலாவது அசைவு எங்கே நடைபெறுகிறது? ஆவிக்குரிய மக்களுக்கு எங்கே நடைபெறுகிறது? ஆவிக்குரிய காரியங்கள் அசைக்கப்படுகிறது. நம்முடைய தேவ பக்தி என்ன செய்கிறது? அசைக்கப்படுகிறது. சில நேரங்களில் பிரசங்களை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு இரிட்டேஷனே வருகிறது. பிரசங்கி மாதிரிலாம் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் நிறைய விஷயம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அப்போ தொடர்ந்து அசைக்கப்படுகிற பொழுது தேவ பக்தி அசைக்கப்படுகிறது. இரண்டாவதாக வாழ்க்கையில் நம்பிக்கை அசைக்கப்படுகிறது. அவர் ஹோப்ஸ் ஆர் பீயிங் ஷேக்கன். நம்பிக்கை அசைக்கப்படுகிற பொழுது கலக்கம் வருகிறது, பதட்டம் வருகிறது, ஒரு மனதில் ஒரு குழப்பம் வருகிறது, தெளிவற்ற நிலைமை இருக்குது. நாளை தினத்தில் நம்ம சந்தோஷமாக அதை ஃபோர்ஸி பண்ணவே முடியலை. நாளை தினத்தை நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தை விட அது டெரிபிளாக இருக்குங்கிற எண்ணம் வருது. நம்பிக்கைகள் அசைக்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா?
நம்பிக்கைகள் நம்பிக்கை அசைக்கப்படுகிற பொழுது பதட்டம் வந்து விடுகிறது, கலக்கம் வந்து விடுகிறது, சோர்வு வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது. ஒரு அன்கிளியர் மைண்ட் செட். என்ன நடக்கும் நடக்காதுங்கிறத ஒன்றுமே கிளியராக சொல்ல முடியலை. நாளை தினம் நான் சமாதானமாக இருப்பேன்னு சிந்திக்கவே முடியலை. ஒரு டெரர் சிச்சுவேஷனில் இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் திரும்ப திரும்ப நம்மை அசைக்கும் பொழுது, வாழ்க்கையில் திரும்ப திரும்ப துன்பங்கள், திரும்ப திரும்ப சோர்வுகள், திரும்ப திரும்ப ஏமாற்றங்கள், திரும்ப திரும்ப தோல்விகள், திரும்ப திரும்ப முன்னேற்றமற்ற நிலைமையில் வருகிற பொழுது வாழ்க்கையினுடைய வேகங்கள் அசைக்கப்படும். ஒரு இன்ன டிரைவெல்லாம் என்ன செய்கிறது? வீக் ஆகிடுது. அடுத்த காரியத்தை வேகமாக செய்ய முடியலை. அப்படி உட்கார்ந்துடுறோம். வழக்கமாக செய்கிற காரியங்களே நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியலை, செய்ய முடியலை. வழக்கமாக நம்ம ஓடி ஆடி ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு இலக்கோடு செய்த காரியங்களை கூட செய்ய முடியலை. ஏன்னா எத்தனையோ காரியங்களை செஞ்சு நமக்கு தோல்வி வந்து கொண்டு இருக்கிற அப்படின்னால அடுத்த காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் இல்லை. இப்போது நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கிற வேலை டிராஃபிக் சுச்சுவேஷன் சரி கிடையாது. ஏறக்கப்பட்ட கார்கள் அங்கிருந்து இங்கிருந்து அப்படி இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் மழை பெஞ்சிட்டே இருக்குது, காற்று வீசிக்கொண்டே இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் காரை வேகமாக ஓட்டணும்னு நினச்சா கூட உங்களால் என்ன பண்ண முடியாது. அந்த ஸ்பீடு வந்து பிரேக் ஆகுது இல்லையா? அப்போ உங்களால் வேகமாக போக முடியலை. 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகுது. அப்போ லைஃப்பில் வந்து நம்ம ஒரு இன்னொரு டிரைவோடு என்ன பண்ண முடியலை. ஒரு வேகத்தோடு போக வேகம் விறுவிறுப்பு இல்லாமல் வாழ்க்கை மாறுகிறது. அந்த மாதிரி சூழல் வருகிற பொழுது இன்னொரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு சரியான ஒரு நிலைப்பாடோடு வாழ முடியலை. என்னத்தை செஞ்சு நமக்கு நன்மை இல்லையே. கொள்கையோடு வாழ்ந்தென்ன, நல்ல பிரின்சிபலோடு வாழ்ந்தென்ன, நல்ல விதமான மனலோடு வாழ்ந்தென்ன, நல்ல பண்புகளோடு வாழ்ந்தென்ன, சரியான பாதைகளில் நடந்து என்ன, சரியான செய்தி என்ன. வாட்ஸ் த ரியல் பெனிஃபிட் ஐ ஹவ் காட்? எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டம்தான், எனக்கு திரும்ப திரும்ப சோர்வு தான், எனக்கு திரும்ப திரும்ப சஞ்சலம் தான். என்னுடைய வாழ்க்கை நினைக்கும் பொழுது எதுவுமே தெளிவாக இல்லை. ஒரே கேட்டிக்காக இருக்குது, குழப்பமாக இருக்குது. அப்போ அதனால் என்ன நடக்குதுன்னா, நம்ம சரியாக நிலைப்பாடுகளை விட்டு என்ன செய்கிறோம், விலகி போக தூண்டப்படுகிறோம். முன்பு இருந்தது போல இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் என்ன செய்கிறது, அசைக்கப்படுகிறது. அப்போ 4 முக்கியமான அசைவுகள் வருகிறது. என்ன எத்தனை அசைவுகள்? 4 அசைவுகள். 1, தேவனோடு உள்ள உறவுகளிலே பாதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நாம் முன்னுக்கு வரலாம், ஒரு நல்ல நிலைமையை அடையலாம் என்றெல்லாம் முன்னே போல நம்மளால் என்ன பண்ண முடியலை, நினைத்து கொண்டு இருக்க முடியவில்லை. நமக்கு ஜெபமும் ஆராதனை வேத வாசிப்பு எல்லாமே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தாலும் எல்லாம் மெக்கானிக்கலாக நடைபெறுகிறது. அதில் வந்து we don't have any passion, we don't have any love. நமக்கு ஒரு விருப்பம் இல்லை, அது நம்ம ரொம்ப ப்ளீஸ்டாக இல்லை. அப்போ 2ஆவதாக நம்பிக்கை அசைப்படுகிறது. 3ஆவதாக வேகங்கள் அசைக்கப்படுகிறது. 4ஆவதாக நம்முடைய நல்ல கொள்கை சார்ந்த வாழ்க்கை, சரியாக வாழணும், நீதியாக வாழணும், நியாயமாக வாழணும், உண்மையாக வாழணும், ஒழுங்காக வாழணும், அந்த விதமான எண்ணங்கள் அசைக்கப்படுகிறபடினால எப்படியாவது பிரச்சனையை கடந்து போவோம். எப்படியா இந்த சூழலை கடந்து போகிற வழி இருக்கா பார்ப்போம். நாம் இவ்வளோ காலம் ஆன்மீகமாக இருந்தோம், என்னத்தை சாதித்தோம், இவ்வளோ காலம் உண்மை உத்தவமாக இருந்து என்ன சாதிச்சோம், உலகத்தை சொல்கிறத கேட்போம். நம்முடைய நண்பர்கள் முன்னேறின வழியை நமக்கு சொல்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க முன்னேற வழி சொல்கிறோம், அதை கேட்போம். அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு சரியான ட்ராக்கை விட்டு என்ன பண்ணுறோம், நாம் மிஸ்லட் ஆகி போகிற சூழல் ஏற்படுகிறது. சரி, இப்போ என்ன பண்ணுறதுங்க? கிறிஸ்தவங்க இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வழி? போதகிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நல்லா விசுவாசிங்க பிரதர், நல்லா விசுவாசிங்க, விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். ஆனால் அதை கேட்குறவங்கள நம்ம மனசு சொல்லணும், இதை விட என்னத்தை பெருசாக விசுவாசிக்கிறது, நல்லா தான் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்போ இப்போ என்ன மோசமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். அப்போ என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் நமக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு போதகர் சொல்கிறாருங்கிறதுக்காக உட்காந்து கேட்குறமே ஒழிய தனியாக கிடைச்சாலும் பிச்சு உதறிடலாமான்னு தோணுது இல்லையா? இந்த ஆளுகளெல்லாம் இப்படி தான் மேடையில் வந்து அப்படி இப்படி டாமின்னு பேசிட்டு போயிடுவாங்க. நமக்கு நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக நமக்கு ஒரு வழியே தெரிய மாட்டேங்க. அப்போ இந்த மாதிரி சூழல் ஏற்படுகிறது. அப்போது ஜெபத்தை சொன்னாலும் விசுவாசத்தை சொன்னாலும் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. சரி, இப்போ என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வேறு வழி கிடையாது. வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ அந்த வழிக்கு தான் திரும்பியாகணும். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை பல விதங்களை நம்மை அசைக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கைகளை அசைக்கும் பொழுது, நம்முடைய உற்சாகங்களை அசைக்கும் பொழுது, நம்முடைய வேகங்களை அசைக்கும் பொழுது, நம்முடைய தேவபக்தி அசைக்கும் பொழுது, முதலாவது நம்முடைய அஸ்திபாரத்தை என்ன செய்யணும், நம்முடைய ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். எந்த ஃபவுண்டேஷனை? நம்முடைய சூழல் சார்ந்த நம்முடைய வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் அல்ல, தேவனோடு உள்ள உறவின் அஸ்திபாரங்களை. அல்லேலூயா.
அஸ்திவாரங்களை உறுதிப்படுத்தணும். தேவனுக்குள்ள நாம் நம்மை உறுதிப்படுத்தணும். கொலோசியர் 2:6 என்ன சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டும் பத்தாது, அவருக்குள்ள வேர் கொண்டவளாக மாற வேண்டும். We must well rooted in Christ, not just accepting Jesus as your Lord. ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து வேர் கொள்ளணும். யூ மஸ்ட் பி பில்ட் ஆன் ஜீசஸ். இயேசு மேல் கட்டப்படணும். அருமையானவர்களே, இதற்கு வேறு நம்ம சில சொல்ல நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், அது இதனால நிறைய வழி சொல்லுவாங்க. நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. முதலாவதாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை நாம் என்ன செய்யணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதை நம்ம கேட்கும் பொழுது கூட, நான் இப்போ மட்டும் நான் பக்தி இல்லாமலா இருக்கிறேன், ஜெபம் இல்லாமல் இருக்கிறேனா, பைபிள் படிக்காமல் இருக்கிறேனா, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறேனா, இல்லை பயபக்தி இல்லாமல் இருக்கிறேனா, நான் என்ன துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த விதமாக சொல்ல தோன்றும். ஆனால் தேவனோடு உள்ள உறவில் நம்ம உறுதிப்படுவது என்பது அதுதான் நம்முடைய ரியல் ஃபவுண்டேஷன். பல நேரங்களில் நாம் ஒரு தேவ பக்தியின் வாழ்க்கை வாழ்கிறோம் என்று எந்த வாழ்க்கையை வாழலை, தேவ உறவின் வாழ்க்கையை வாழலை. தேவ பக்தியின் வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது ஜெபிக்கிற, பைபிள் படிக்கிற, சர்ச்சுக்கு போகிற, காணிக்கை கொடுக்கிற, சில காரியங்களில் ஒழுங்காக இருக்கிற, இது போன்ற காரியங்களை செய்வதுதான் பக்தி வாழ்க்கை. அப்போது நாம் ஜெபித்தாலும் பைபிள் படித்தாலும் பல காரியங்களை செய்தாலும் பக்தியாக செய்ய நாம் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு கடமை ரீதியாக பக்தியான காரியங்களை செய்கிறோமா, உறவு ரீதியாக பக்தியான காரியங்களை செய்கிறோமா? அல்லேலூயா. தேவனோடு உள்ள நம்முடைய தொடர்புகள் பக்தி சார்ந்தவைகளாக இருக்கிறதா, உறவு சார்ந்தவைகளாக இருக்கிறதா? ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு மையமாக சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must have the relationship with Jesus. அவரை ஜஸ்ட் வணங்குறதில்ல, அவருக்கு ஜெபம் பண்ணுறதில்ல, அவருக்கு கொஞ்சம் பயந்து நம்ம செயல்படுறதில்ல. we must enjoy his fellowship. அதைத்தான் யோவான் 15 சொல்கிறது, என்னிலே நிலைத்திருங்க, நான் ஒரு திராட்சை செடியாக இருக்கிற, நீங்களாம் கொடியாக இருக்கிறீர்கள். அப்போ அருமையானவர்களே, முதலாவதாக தேவ உறவில் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பக்தி வாழ்க்கையா, இல்லைன்னா உறவின் வாழ்க்கையா? பக்தி வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? ஒரு முதலாளி கீழே ஒரு வேலைக்காரன் இருந்து அவன் கடமையை என்ன செய்கிறான், காலைல வரான், வேலையை செய்கிறான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ் எல்லாம் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் அதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய உத்வேகம் கூட சொல்ல முடியாது. ஆனால் இது கடமை வாழ்க்கை. ஆனால் நமக்கு எந்த வாழ்க்கை தேவைன்னா ஒரு உறவு வாழ்க்கை. தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு பக்தியால் இணைக்கப்பட்டிருக்கிறதா, உறவால் இணைக்கப்பட்டிருக்கிறதா? அனுதினமும் நாம் ஆண்டோடைய காரியங்களை ஒரு பக்தி செயல்பாடு என்ற அடிப்படையில் செய்கிறோமா, உறவு என்கிற செயல்பாடு செய்கிறோமா? அப்போது என்ன, நாம் உறவை தேடணும். அல்லேலூயா. Every day we have to seek the fellowship of Jesus. இயேசுடைய உறவை தேடும். நம்ம உறவை தேடும் பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால், we have to love God. ஆண்டவரை நேசிக்கணும். நம்ம நிறைய பேர் பயப்படுறதான் நமக்கு தெரியுது. we are fearing God. நம்ம என்ன சொல்றோம், we have the fear of God. பயப்படுறோம். நம்ம ஜெபம் பண்ணோம், பைபிள் படிக்கணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது, நிறைய காரியங்கள் fear of God நமக்கு இருக்குது. ஆனால் love of God இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறவில்லை, அதில் நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குதா? ஒரு உறவை சந்திக்க போகிற உணர்வு இருக்கிறதா? இதை கவனிக்கணும். நீங்கள் உறவில் கட்டப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையை எத்தனை புயல் வந்தாலும் அசைத்து விழ வைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக வேர் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய உறவை நம்ம தேடுகிற பொழுது அந்த உறவின் விளைவாக நமக்கு ஒரு வலிமையான அஸ்திபாரம் உருவாகிறது. அந்த உறவில் தான் அன்பு வருது. இப்போ நம்ம we have to love God. அன்புனா என்ன? What it is to love Jesus? கற்பனை கீழ்ப்படுறது. We have to obey the law of Christ, law of God. அது என்னங்க கற்பனை? இயேசுநாதருடைய கற்பனை. 4 கற்பனை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுநாதருடைய கற்பனை என்ன? திரும்ப சொல்லுங்க. உன்னை போல லவ் அதர்ஸ் as you love yourself, you have to love others. ஒருவரோடு நேசிங்க. ரைட்டு, நேசிக்கிறோம். அப்புறம் என்ன? ஒன்று தானா? ஆளு கொண்டு சொல்லுங்க. அவங்க நமக்கு என்ன செய்யணும் எதிர்பார்க்குறோமோ நாம் அதை அவங்களுக்கு செய்யணும். சரி, வேறு யாரும் இல்லையா இங்கே கருத்து சொல்கிறதுக்கு?
அவருடைய கட்டளை நிறைவேற்றுவதும் அன்பு. அன்புன்னு என்ன, அப்படியே மனசில் அப்படி உருகிட்டு இருக்கிறதில்ல. அவர் யோவான் 14:15 சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் அவன் என்னுடைய கட்டளையை பின்பற்றுவான். அவருடைய பிரதான கட்டளை எங்கே இருக்கு தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள். அவருடைய பிரதான கட்டளை அது. நான் எப்படிங்க மற்றவங்களை நேசிக்க முடியும்? எனக்கு ஆண்டவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தா நான் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர் என்னை, அதாவது என்னில் அன்பு கூறுகள் சொல்லுகிற பொழுது எப்படி அன்பு கூறுவது? அவருடைய கட்டளையை பின்பற்ற சொல்கிறார். கட்டளை என்ன? பிரதானமான கட்டளை என்ன? ஆண்டவர் கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன? என்னில் நிலைத்திரு, என்னை பின்பற்று, என்னிடத்திலே கற்றுக்கொள். இதுதான் பிரதான போதனைகள். அல்லேலூயா. இதுதான் அவருடைய கட்டளைகள். Abide in me, listen to me, follow me. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவன் என்னிடத்தில் வா, நான் உன் இளைப்பாறு தருகிறேன். நீ ஒன்று பண்ண என்ன? என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? டெய்லி யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் மீ, என்னோட கற்றுக்கொள். இந்த 3 கட்டளைகள் ரொம்ப முக்கியம். உண்மையாயிரு, ஒழுங்காயிரு, நீதியாயிரு, நியாயமாயிரு. இதெல்லாம் நியாயபரமான கட்டளைகள். இதெல்லாம் நம்மால் நிறைவேற்ற முடியாது. எப்பொழுது நிறைவேற்றுவோம்? நிலைத்திருந்தால், பின்பற்றினால், கற்றுக்கொண்டால். அப்போ நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறத உறுதிப்படுத்தணும். டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறத உறுதிப்படுத்தணும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ளணும். நாம் யாரோ சொல்லிக் கொடுக்கறத கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் இண்டிவிஜுவலாக ஆண்டவரத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோமா? இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்த பர்சனல் லெசன் என்ன? அதை நம்ம சிந்திக்கணும். இப்போது அந்த மாதிரி பண்ணுற வேலை யோவான் 15:8 வாசிக்கிறோம். என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? யூ வில் ஹாவ் மோர் ஃப்ரூட்ஸ், யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். அதன் மத்தியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண, ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும்னா ஆண்டவரோட ஐக்கியமாக இருப்பது, அவருடைய உறவில் இருப்பது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடைபெறுனால், யோவான் 15:7 சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்போ எதில் நம்ம கேட்டுக்கொள்கிறது கிடைக்குது? நான் 3 நாள் உபவாசம் போட்டேன் அதனால் கிடைக்குதா? இல்லை பொருத்தனை பண்ணேன் அதனால் கிடைக்குதா? இல்லை ஊழியக்காரங்களாம் எனக்கு ஜெபம் பண்ணாங்க அதனால் கிடைக்குதா? இல்லை நான் அவருக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு சொன்னேன் அதனால் கிடைக்குதா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும். ஆனால் இந்த அனுபவம் எங்கிருந்து வருகிறது? The relationship that we enjoy with Christ. இயேசு கிறிஸ்துவின் உறவை அனுபவிக்கணும். நிறைய பேருக்கு கடினமான ஒன்று இதுதான். காணிக்கை கொடுக்கிறது ஈஸி, ஆராதிக்கிறது ஈஸி, ஜெபிக்கிறது ஈஸி, போட்டுக்கிறது பூழுகிறதெல்லாம் ஈஸி. ஆனால் என்ஜாய் the relationship of God, that is very toughest thing. புரிஞ்சிக்க முடியலை தேவனோட உறவாடி வாழ்கிற வாழ்க்கை. எனவே நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான காரியங்களை அசைக்கும் பொழுது இந்த அசைவுகளால் விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஐக்கியத்தோடு நம்மை இணைக்க வேண்டும். அனுதினமும் நீங்கள் ஆண்டவருடைய உறவை தேட வேண்டும், அவருடைய ஐக்கியத்தை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது அவரில் நிலைத்திருக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய போதனையை கேட்கிற அனுபவங்கள் வரும். இந்த அடிப்படை வருகிற பொழுது, இந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வருகிற பொழுது, இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நம்முடைய அஸ்திவாரம் தேவனோட உறுதியாக இருக்கிறது. அந்த அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும் பொழுது யூ வில் நெவர் ஃபால். நாம் விழவே மாட்டோம். விழுவது போன்று தான் வரும். சில நேரத்தில் மரங்கள் அசைகிறத பாருங்க, விழுந்துருமோங்கிற பயமாக தான் இருக்கும், ஆனால் விழுவதில்லை. உறவில் உறுதியாக கட்டப்பட வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை தேவ உறவில் இணைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, வார்த்தைகளோடு இணைக்கப்பட வேண்டும். வார்த்தைகளோடு இணைக்கப்படுவது என்பது சத்திய வார்த்தைகள். எது சத்தியம் என்றால், எது உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உன்னை தூண்டுகிறதோ அதுதான் சத்தியம். எது உன்னை திருத்துகிறதோ அதுதான் சத்தியம். எது உனக்கு தேவ உறவை அனுபவிக்க உன்னை கொண்டு வருதோ அதுதான் சத்தியம். எது உன்னுடைய வாழ்விலே தேவனை சார்ந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதோ அதுதான் சத்தியம். எது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நற்குணங்களை உருவாக்குறதோ அதுதான் சத்தியம். எது இந்த உலகத்திற்கு அப்பாலே இருக்கிற நித்திய வாழ்வை குறித்த தரிசனத்தோடு இருக்க தூண்டுகிறதோ அதுதான் சத்தியம். அல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு வேண்டும். நம்ம துவக்கத்தோடு பார்த்தோம், இன்றைக்கு மக்கள் they are easily deceived. ஆறுதல் வார்த்தை கேட்குறோம், வல்லமை வார்த்தை கேட்குறோம், அற்புத வார்த்தை கேட்குறோம்,
வாக்குத்தத்த வார்த்தையை கேட்குறோம், தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்குறோம், ஆனால் வாழ்க்கையில் அசைக்கப்படுவது நிற்கவில்லை. தொடர்ந்து அசைக்கப்படுகிறோம். அதனால தான் மக்கள் திரும்ப 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 ஜெப கூட்டங்களுக்கும் ஜெப கோபுரங்களுக்கும் மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. எங்கள் ஜெப வாசல் இருக்குது, எங்கள் கோட்டை போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சத்தியத்தினால் உறுதிப்படுத்தப்படவில்லை, சத்தியத்தினால் இணைக்கப்படவில்லை. அப்போது நீங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட வேண்டிய, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற, திருத்துகிற, உருவாக்குகிற வாழ்க்கையை தேவனோடு இணைக்கிற அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் we must have the desire to have the word of God. அதில் குறித்த ஒரு பசி இருக்கணும். we need the thirst. எதை கடமை காலைல பைபிள் எடுத்தோம், அவசரமாக ஒரு சாப்டர் படித்தோம், இருக்கிறதுல ஷார்ட்டாக இருக்கிற சாப்டர் பார்த்து படித்து முடித்தோம், ஆண்டவர் செய்ய வேண்டிய செஞ்சிட்டோம், ஆண்டவர் கேட்டார், அப்புறம் ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சோம், சரி நம்ம வேலையை பார்ப்போம், அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி வாங்கலாம் கொள்ளலாம், எங்கே போகலாம் வரலாம், அந்த மாதிரியே நம்ம போய் விடுகிறோம். முதலாவது, இன்றைய வாழ்வில் ஆண்டவர் என்னோடு ஏதாகிலும் பேசினது உண்டோ? இன்றைய வாழ்வில் என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு என்று ஆண்டவர் சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை போதல் உங்களுக்கு பேசினாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு தேவன் உங்களுக்குள் ஒன்று பேசலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதம் வராது. போதல் ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்க, காலையில் பேசுவாங்க, சாயங்காலம் பேசுவாங்க, அது போதாது. உங்களுக்குள் ஆண்டவர் பேசணும், ஒவ்வொரு சூழ்நிலை நடுவில் பேசணும். அப்போ ஆண்டவர் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பேசணும், அப்படி காதில் பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. God will speak in your inner heart, inner soul. Your soul will understand his language. அது ஒரு ஆடியபிளாக இருக்காது, அப்படியே நின்று பக்தனே அப்படி சொல்லி பேசியிருக்க மாட்டார். பட் அவர் soul can understand it, his word, his message, his communication. அந்த வார்த்தை உள்ள வருகிற பொழுது அந்த பக்கத்திலிருந்து ஒன்று அசைக்கும், இந்த பக்கத்திலிருந்து ஒன்று அசைக்கும், பின்னாலிருந்து ஒன்று அசைக்கும், முன்னாலிருந்து ஒன்று அசைக்கும். அசைக்கப்பட்டு கொண்டிருப்போம், பட் we will not fall, விழமாட்டோம். ஏன்னா நம்முடைய வேர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளோடு இணைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, தேவ வழிகளோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆராதனையோடு இணைக்கப்பட்ட அனுபவம் போதாது, பைபிள் ரீடிங்கோடு இணைக்கப்பட்டது போதாது, ஜெபங்களோடு இணைக்கப்பட்டிருப்பது போதாது. தேவனுடைய வழிகள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் நமக்கு காட்டின வழி எப்படிப்பட்ட ஒரு வழி? மத்தேயு 7:13 வாசித்து பார்க்கும்போது இடுக்கமான வழி, ஆனால் அந்த வழியில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் முன்னால் போயிட்டு இருக்கிறார். அதில் நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். இன்றைக்கி நிறைய பேர் போகிற வழியை நோக்கி தான் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சஸை பாருங்கள், எந்த சபையில் நிறைய பேர் போகிறாங்களோ அந்த சபையில் என்ன செய்கிறாங்க? இப்போ சில சபைகள் இந்தியாவிலே 3 லட்சம் 4 லட்சம் இருக்குங்கிறதாங்க. ஏன்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேர் வளர்ந்த பிறகு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எங்கே நிறைய பேர் போகிறாங்களோ அங்கே நாமும் போகும். ஆனால் நம்ம போகிற இடத்துல சத்தியம் இருக்குதா? சத்தியத்தை போதிக்கிற போதகர் இருக்கிறாரா? வாழ்க்கை முறை சொல்லித்தருகிற போதகர் இருக்கிறாரா? உண்மையான தேவனுடைய நித்திய ஆசீர்வாதம் நேராக கொண்டு போகிற போதகர் இல்லை. எல்லாரும் போகிறது நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் போகிறது நல்ல இடமா தான் இருக்கும். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கூட அப்படி தானே பார்க்குறோம். எனக்கு அந்த பழக்கம் இருந்துங்க. சில நேரங்களில் நம்ம வெளியூர் போயிட்டு பஸ்ஸிலேருந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி வெளியே வந்துட்டு எங்கே போய் சாப்பிட்லான்னா அப்படியே பார்த்து போயிட்டே இருக்குது. எந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றானோ அங்கே போய் உட்காந்துக்கிறது. அது பல நேரத்தில் உண்மையாக இருக்கிறதே இல்லை. நம்ம என்ன மாதிரி ஏமாந்தோம் 10 பேர் உள்ளே உட்காந்துருக்குறான். அவனும் இதை மாதிரி தான் 10 பேர் உட்காந்துருந்த பார்த்து ரசிதான் உள்ளே வந்தான். உள்ளே வந்து சாப்பிட்டு சரியாக மாட்டிக்கிட்டோமே, இது ஒரு சாப்பாடுன்னு அவன் மனநம் தான் சாப்பிட்றான். அதை நான் வெளியே நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்? எல்லா பேரும் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இதான் நல்ல ஹோட்டல் போல் இருக்குது அப்படி என்ன பண்ணுறேன்? நானும் உள்ளே வரேன். பொதுவாக மனிதனுடைய ஹியூமன் டெண்டன்சி அதுதான். நிறைய பேர் போகிற இடத்துக்கு மக்கள் போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த வழியில் போகிறோம், அந்த ப்ராட் கேட் வழியாக போகிறவன் யார்? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே போய் சேர போகுது? அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, சரியான தேவ வழிகளோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அசைவுகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ சோதனை இருந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு அடித்தளத்தில் ஒரு உறவு இருக்கிறபடினால கிறிஸ்துவுக்கேற்ற வழிகள் தான் நான் என்ன செய்வேன்? நடப்பேன். கிறிஸ்துவுக்கேற்றபடியான பாதைகள் தான் நடப்பேங்கிற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்குள்ளே வரணும். அடுத்தபடியாக ஒரு தரிசனம். எனக்கு எங்கள் வாழ்க்கையில் 1008 கஷ்டத்தில் இருக்கிறேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலை, வீட்டில் தொல்லை தாங்க முடியலை, கணவனுடைய தொல்லை, மனைவியுடைய தொல்லை, பிள்ளைகளுடைய தொல்லை, மாமையார் தொல்லை, மருமகன் தொல்லை, அக்கம் பக்கத்தில் என்னுடைய தொல்லை, அயலகத்தான் தொல்லை, 1008 பிரச்சனை பற்றி இருக்கிறேன். இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் எனக்கு தரிசனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அதுதாங்க சொல்யூஷன். நாம் டாக்டர்கிட்ட போகிறோம், அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, மேலே வலிக்குது, கீழே வலிக்குதுன்னு எல்லாம் சொன்னால் டாக்டர் என்ன பண்ணுறாரு? நம்மளை நிறைய டெஸ்ட் பண்ண சொல்கிறார். அட பாவி, நானே நொந்து நூலாகி நிற்கிறேன்,
வந்த உடனே ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு மருந்து கொடுத்து என் வேதனையை செட்டில் பண்ணுறேன்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட இருக்க எல்லா கருவிகளையும் அவன் உடம்புல என்ன செய்ய வேண்டியிருக்குது, பயன்படுத்து. இப்போ டாக்டர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பாட்டு நிறைய லோனங்களை வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய கருவிகளை வாங்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா கருவியிலையும் நம்மளை சோதனை பண்ணி தான் என்ன செய்வாங்க, வெளியே அனுப்புவாங்க. அதான் இப்போ முறைமையாக போச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லையா? அதுக்காக நீங்கள் எல்லாம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிறீங்க, நான் ஸ்கேன் பண்ணலாம் வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேறு வழி இல்லையே. நல்லவங்களும் கெட்டவங்களும் டாக்டர் சொல்கிறதா என்ன செய்வோம், நம்ம கேட்டு தான் ஆகிறோம் இல்லையா? டாக்டர் சொல்கிறதையும் வக்கீல் சொல்கிறதையும் சரியோ தவறோ கேட்க வேண்டியிருக்குது. அப்போது இந்த நெருக்கடியான சூழலில் நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லும். பிரச்சனைக்கு தீர்வு தாங்க. தெய்வ உறவோடு கட்டப்படுங்கள், வார்த்தையோடு கட்டப்படுங்கள், தெய்வ வழிகளோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தரிசன உடையவளாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நான் வாழணும், இப்படித்தான் வாழணும், என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படணும், ஆண்டவர் எனக்கு எந்த இலக்கு கொடுத்தார் அந்த இலக்கை நான் எட்டணும். பிலிப்பியர் 3:12 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், கிறிஸ்து என்னை எதற்கு பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளணும். நிறைய துன்பத்தில் இருக்கார், நிறைய தொழில் இருக்கார், நிறைய பிரச்சனை இருக்கிறார். ஆனால் எதற்காக பிடிக்கப்படும் அதை நான் என்ன செய்யணும், பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காக என்று எனக்கு நியமிக்கப்பட்ட இலக்கிய ஆசையோடு தொடர்கிறேன். அப்போஸ்தலர் 20:24 வாசித்து பார்க்கும் பொழுது கூட, எப்படியாகிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் என்ன செய்யணும், சந்தோஷத்தோடு முடிக்கணும். இதுதான் இலக்கு, இதுதாங்க சொல்யூஷன். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த இலக்கை நோக்கி இப்பொழுதும் முழு கவனத்தை செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை நீங்கள் விடுதலை அடைவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி உட்காந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கை புரிஞ்சு 5 முறை திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு ஆண்டவர் கேட்டுவானான்னு நினைக்காதீங்க. நான் அப்படி தான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த கடனை தீர்க்க வேண்டும், இந்த கடனை தீர்க்க வேண்டும், செல்ல பாண்டியனுக்கு 10,000 ரூபா கொடுக்க வேண்டும், ராமசாமிக்கு 25,000 ரூபா கொடுக்க வேண்டும், ராமசாமி 25,000 ரூபா கொடுக்க வேண்டும், ராமசாமி 25,000 கொடுக்க வேண்டும், ஆண்டவரே ராமசாமி 25,000 கொடுக்க வேண்டும். இப்படி திரும்ப சொன்னால் ஆண்டவருக்கு உடனே செயல்படும் தூண்டுதல் கிடைக்கணும். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் வேஸ்ட்டு. மேட்ரை சொல்லிட்டோமா, அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். ஆண்டவர் நான் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், 1008 கஷ்டம் நமக்கு இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இவனுக்கு கொடுக்கணும். கடனை கொடுக்கறது இல்லை, இந்த பிரச்சனை தீர்க்கிறது, இந்த வீடை வாங்குறது, இது பண்ணுறது, வேலையை பொறுக்கிறது, தொழிலை பொறுக்க, இதே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப சத்தம் போட்டு அதுக்காக ஆண்டவர்கிட்ட அலார் பண்ணிகிட்டு இருக்கிறது. சொல்லிட்டோமா, அவருக்கு விளங்கிச்சிங்க. வேதமே என்ன சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரியுமா? டாக்டர்கிட்ட சொன்னால் தான் டாக்டருக்கு பிரச்சனை தெரியும், ஆனால் இவருக்கு சொல்லாமலே தெரியும். அதனால் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆனால் ஒன்றை திருப்பி சொல்லும், ஆண்டவரே நான் உமக்கு ஏற்படியாக வாழணும், உங்களுடைய சித்தத்தைப்படி செயல்படணும். இந்த இலக்கை நீங்கள் வைத்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நீங்கள் அசைக்கப்படுகிற நிலைமையிலும் விழாதபடிக்கு ஆண்டவர் உங்களை உறுதியாக நிலைநிறுத்துவார். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடலோடு படகுல போயிட்டு இருக்கிறாரு. கடல் கொந்தளிக்குது, அலைகளெல்லாம் பெருசாகுது, காற்று வேகமாக வீசுது, கப்பல் மூழ்கி விடும், அந்த படகு மூழ்கி விடுமா நிலைமை ஏற்படுது. அவர் நல்லா தூங்கிட்டு உட்காந்துருக்கார், ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போ சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சு, ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. பேதுரு என்ன கேட்குறாங்க, நாங்கள் சாகிறத பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது, நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீரே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவங்க அவ்வளோ டெரருக்குள்ளே இருக்கிறாங்க, போய் சேர்றது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இப்படி முடிக்க வந்துட்டாங்க. ஆனால் மார்க் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 40ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மார்க் 4:40. ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றிலும் எத்தனை வேகமான காற்றில் வீசினாலும் சரி, நீ எவ்வளோ அசைக்கப்பட்டாலும் சரி, எத்தனை நெருக்கடி உனக்கு ஏற்பட்டாலும் சரி, உனக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன விசுவாசம்? இந்த படகுல என்னோடு இயேசு இருக்கிறாரு, he will take care of. மூழ்க போகிறது மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் மூழ்காதபடிக்கு பாதுகாக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்லித்தான் இந்த படகுல ஏறினேன், அவரோட சேர்ந்தான் செயல் பண்ணுறேன். காற்றடிக்குது, அலை எழும்புது, நடக்கட்டும். ஆனாலும் இந்த காற்றும் புயலும் கரைக்கு போய் சேர முடியாதுங்கிற மெசேஜ் எனக்கு கொடுத்தாலும் அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரே சைலண்டாக, அவர் இந்த படகுல இருக்கிறதுனால நான் போய் சேரும். என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் என்ன ஆத்திரம் வந்திருக்கும்? ஐயா இவ்வளவு காரியம் நடக்குது, நான் பயப்படாமல் என்ன பண்ண சொல்கிறீர்? இவ்வளோ விஷயம் நடக்குது, நாம் இந்த நேரத்தில் நான் எப்படி விசுவாசம் வச்சுட்டு இருக்கிறது? அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு என் படகில் இருக்கிறார்,
அப்போ என்ன, இயேசு படகுல இருக்கணும், நாம் பாட்டில் ஒரு படகு கிளம்பிட்டு போக வேண்டியது. போயிட்டு ஏசியன் படகில் பாட்டு பாடினா வந்துடுவாரா? கன்ஃபார்ம் பண்ணணும் படகுல வந்தாரான்னு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசுவை கிடையாது, இருந்தாலும் ஏசு என்னோடு இருக்கிற அப்படின்னாலும் எனக்கு ஒரு பயமும் கிடையாது, கலக்க முடியாது, பாட்டு பாடிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to confirm that in our boat there is Jesus. இயேசு இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால காற்று அடிக்கட்டும், புயல் வீசட்டும், கடைசியில் போய் சேருவோங்க. அதுக்கு நானே சாட்சிங்க. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் புயல் அடித்தது தெரியுமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. தப்பி பிழைப்புகிற நம்பிக்கைக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். அன்னைக்கு அடித்து ஆரம்பித்த புயல் இன்றைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு அடித்த விதம் வேறு, இன்றைக்கி அடிக்கிற விதம் வேறு, விதங்கள் தான் மாறி இருக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதபடிக்கு இங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம படகுல. அவர் இருக்கிறார், அவர் கொண்டு சேர்ப்பார். இடையில என்ன செய்ய விட மாட்டார், மூழ்க விட்டு விட மாட்டார். இதுவரையிலும் மூழ்க விடலை. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். நல்ல நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். மூழ்காமலே கரை சேருவோம். அல்லேலூயா. மூழ்காமலே கரை சேருவோம். அப்போ விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போயிட்டு, அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் நான் உன் கூட இருக்கிறேன், அதை விசுவாசி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் அங்கே இருக்கிறார். அதைத்தான் ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாமல் நான் இதை எப்படி செய்யறேன்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? ஹி வாஸ் என்ஜாயிங் காட்ஸ் பிரசன்ஸ். அதைத்தான் 39ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விட நாம் யாரோடு நடக்கிறோம். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அநேக காலம் நமக்கு நடக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் விட நிறைய காலம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு நடக்கிறது உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஐ எம் வாக்கிங் வித் மை லார்ட். அவரோடு நடக்கிறபடினாலே, அவர் என்னோடு நடக்கிறாங்கிற விசுவாசங்கள் வருகிறபடினாலே, என் வாழ்க்கையில் 1008 விஷயம் எதிர்மறையாக நடந்தாலும் அது எல்லாவற்றையும் கடந்து நான் போய்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் மூழ்கி போவதில்லை. இம்மட்டும் கடந்து வர செய்திருக்கிறார். இனி இருக்கிற கொஞ்ச தூரத்தை என்ன செய்வார்? கடந்து போக வைப்பார். அல்லேலூயா. அப்போது அந்த நம்பிக்கை தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வந்தது. இதுக்கு மேல் இழக்கிறது ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் தேர் டு லூஸ். ஒன்றுமே கிடையாது. எவரிதிங் இஸ் லாஸ்ட். மனைவி, பிள்ளைகள், சொத்து, இது, ஆடு, மாடு, எல்லாமே போச்சு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனுக்கு ஆதரவாக இருந்தவங்களும் எதிராக வந்துட்டாங்க. மனைவி பிள்ளைகளும் உடல் இல்லை. சுற்றில் இருந்தவங்க எல்லாம் கல்லை தூக்கி அடிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போது அவனுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, டேவிட் strengthened himself in his Lord. அவன் தன்னை ஆண்டவர்கள் திறப்படுத்தி கொண்டான். அப்போ அவ்வளவு நடந்தாலும் எல்லாம் போனாலும் என்னோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேர் இஸ் காட். அவருக்குள்ளே தன்னை திறப்படுத்தி கொண்டான். அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 27ஆம் அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு கப்பலில் போயிட்டே இருப்பார். மழை, காற்று, புயல் எல்லாமே எதிர்மறை, எல்லாம் அட்வர்ஸாக இருக்குது. அதனால் இவர் போய் சேர்றதுக்கு சான்ஸே கிடையாது. மாலுமி நம்பிக்கை இழந்துட்டான். அந்த கேப்டன், அந்த க்ரூஸ் எல்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க. சாப்பிட கூட இல்லை. சாவ போகிற இந்த நேரத்தில் என்னத்தை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடவே இல்லை. 14 நாளாக சாப்பிட்டு பவுல் சொல்கிறார். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நல்லா சாப்பிடுங்கடா, நாம் போய் சேருவோம். மாலுமியே சொல்லிட்டா முடியாதுன்னு. அவனுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கப்பல் அப்படியே அந்த அளவு டேமேஜ் ஆகி போச்சு. இந்த கப்பல் எப்படி நம்மளை கொண்டு சேர்க்கும்? இன் ஈச் அண்ட் எவரி ஏரியா தட் இஸ் டேமேஜ். போய் சேர்றதுக்கு அதுக்கு எந்த விதமான ஃபோர்ஸும் கிடையாது. அப்பவும் காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நம்ம ஒரு தினம் சாக போகிறது கிடையாது, எல்லாம் கரை சேர போவோம். நல்லா சாப்பிடுங்க, தெம்பு வரட்டும். நீந்தி போகிறதுக்கு என்ன வேணும்? தெம்பு வேணும். காரணம் என்ன? உடைந்து கொண்டிருந்தாலும் படகு இது கொண்டு போய் சேர்க்காது. அவனுடைய நம்பிக்கை, என்னோடு ஒருவர் இருக்கிறார், அவர் கொண்டு சேர்ப்பார். இந்த கப்பல் என்னை கொண்டு சேர்க்காது. இந்த மாலுமிக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அவனை என்னை கொண்டு சேர்க்க மாட்டான். அவனோட இருக்கிற பணியாளர்கள், அந்த க்ரூஸெல்லாம் இருக்கிற அவனை கொண்டு சேர்க்க மாட்டான். ஆனால் என்னோடு ஒருவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது பவுலுக்கு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
கப்பலை பார்க்காத, காற்றை பார்க்காத, மழையை பார்க்காத, புயலை பார்க்காத, உன்னை சுற்றில் இருக்கிற ஆள்களுடைய அந்த தோல்வி மனப்பான்மையை பார்க்காத. எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். பட் யூ ஷுட் நாட் பிலீவ் தட். உன்னை கப்பல் கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கலாம், கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிற கப்பல் ரொம்ப வீக்காக இருக்கலாம், ஆனால் நம்ம நிச்சயமாக போய் சேருவோம். அதான் கர்த்தர் தருகிற நம்பிக்கை. அப்போ எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் all that we need is we must be very sure that we are with Christ. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். everything will be all right. சும்மா அந்த ஜப கூட்டம், இந்த ஜப கூட்டம், இந்த உபவாச கூட்டம், அந்த உபவாச கூட்டம், அற்புத ஜப உபவாச கூட்டம், அமாவாசை கூட்டம்னு கூட்டமாக போகிறதுல இல்லை. முதலாவது கர்த்தரோடு இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. ஆளுக்கு ஒரு ஜப கோபுரத்தை உருவாக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே வாங்க கர்த்தர் இங்கே தான் இருக்கிறாரு, அங்கே ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு அங்கே தான் இருக்கிறாரு, அங்கே ஒரு வாசலை கட்டி அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு ஆளுகளை போட்டு அலைக்கழிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவையானது என்ன? என் வாழ்வில் இயேசு இருக்கிறார். எந்த கோபுரமும், எந்த கோட்டையும், எந்த வாசலும் எனக்கு தேவையில்லை. என்னோடு இருக்கிறவரே ஒரு கோட்டை, என்னோடு இருக்கிறவரே வாசல், என்னோடு இருக்கிறவரே கோபுரம். இதை விட்டு நான் எங்கேயும் போக தேவையில்லை. அப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? நம்முடைய ஆபத்தான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். இதை நீங்கள் ஷூர் பண்ணுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக போகுது, இதுதான் உங்களை கரை சேர்க்க போகுது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தும் விதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வாங்க. காட்டை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, அதை அடிக்கத்தான் செய்யும். அது வேலையை அது செய்யட்டும். பிசாசு அவன் வேலை செய்யட்டும். எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்வாங்க. மனுஷன் அவன் வேலை செய்வான். அவன் எதிராக வருவான், பிசாசு எதிராக வருவான், காற்று எதிராக வரும். அவங்கவுங்க டியூட்டி அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஆனால் நம்மோடு இருக்கிற அவர் டியூட்டி அவர் ஒழுங்காக பார்ப்பார். அல்லேலூயா. பிசாசும் எத்தனை தோல்வி அவனுக்கு கிடைச்சாலும் அவனும் சும்மா இருக்க மாட்டான். அவனும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். செய்யட்டுங்க, அவனும் கடமையில் கருத்தாக இருக்கிறான். ஆக அவன் வேலை செய்யட்டும், மனுஷன் அவங்க வேலை செய்யட்டும், சூழ்நிலை அவங்க வேலை செய்யட்டும், எல்லா ஃபெயிலிஸ் வரட்டும். ஆனால் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் வேலையை நிச்சயமாக செய்வான், கரை கொண்டு சேர்ப்பான். பவுலை, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ நிறுத்தப்படுவாய். கொண்டு சேர்க்கிறது இந்த கப்பல் அல்ல, இந்த உடைந்த கப்பலுக்கு மத்தியில் நான் உன்னோடு என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட ஆண்டவர் இருக்கிறது. இந்த ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்தில் வரலன்னு அங்கங்கே அலையாதிருங்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? இந்த அனுபவத்தை நீங்கள் வரவில்லை என்றால் எத்தனை கோபுரங்களுக்கு நீங்கள் போனாலும், எத்தனை கோட்டைகளுக்கு போனாலும், you will never find the real blessing, you will never find the real hope. ஆல்வேஸ் உங்கள் வாழ்க்கை இன்னும் அசைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஜபக்கூட்டங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆறுதல் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் கட்டாது. Be sure that you are with Christ. அல்லேலூயா. அந்த கிரைஸ்ட் இருக்கிறவல்ல காற்றடிக்கட்டும், அலை எழும்பட்டும், எழும்புறவல ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும், மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நேற்றைக்கு இப்படி தான் அலை வீசிச்சுது, கொஞ்சம் செட்டில் ஆச்சுது, மறுபடியும் அதே அலை வீசுதே, அதே பிரச்சனை வருதே. வரட்டுங்க, நேற்றுக்கு இருந்தவர் இன்றைக்கு நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். அப்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதுக்கு என்னங்க பண்ணுறது? இப்போ பிரசங்கத்தை முடிக்கிற வேலை வந்துச்சு. உங்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்தா நான் முடிக்கணும். இப்போ ஆண்டவர் நம்மோட இருக்கணும். இதாங்க சொல்யூஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மரணிலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு இருக்கிறேன். அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறீங்களா, என்னோடு இருக்கிறேன். ஆனால் இந்த அனுபவத்தை எப்படிங்க பெறுகிறது? எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எப்படி? ஆண்டவரை என்னோடு இரும், என்னோடு இரும், என்னோடு இரும், என்னோடு இரும்னு சொன்னால் இருந்துருவாரா? அப்படிலாம் இருக்க மாட்டார். ஆண்டவரை வாரம் 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 வந்துடுவாரா? வரமாட்டார். அவரை வர வைக்கிறது ஒரு வேலை இருக்குங்க, அதை செஞ்ச ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். மற்றபடி வாருமையா போதுகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம் பாட்டை பாடிட்டு இருக்கலாம். வெறும் பாட்டை பாடினா என்ன எப்படி வரவழைக்கிறது? 4 அடி அடித்தாதான் இல்லை. இப்படியெல்லாம் பாட்டு பாடி இறங்குவதாக 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 இதோ மேகம் போல் இறங்குறதை பாருங்கள், இப்படிலாம் வராதுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரணுன்னா மேலே அடிக்கிறதுனால இல்லை, சத்தம் போட்டு பாட்டு பாடுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, அது வேற கருத்துக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. அவருடைய நோக்கம் இன்னதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்தை உங்கள் மைண்டை அப்ளை பண்ணுங்க, அவர் வந்துடுவார். உங்கள் வாழ்க்கை மேல் இருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதா அவருடைய நோக்கம்.
ஒரு பிள்ளையை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து அந்த நித்திய உலகத்தில் என்றென்னு அவரோடு இருக்கணும். தேட்ஸ் அ பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிந்திங்க. தேவ நோக்கத்தை நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக வாழணும் அப்படிங்க இது சிம்பிளாக பிலீவ் பண்ண போதுங்க, அவர் வந்துட்டார். இந்த காடை நீங்கள் கொட்டடிச்சும் வரவழைக்க முடியாது, கீபோர்டு போட்டு வரவழைக்க முடியாது, எத்தனை வயல் வந்தாலும் சரி, எவ்வளோ கான்சர்ட் நடத்தினாலும் சரி, அவரை கொண்டு வர முடியாது. வந்ததெல்லாம் உணர்ச்சி தான் வரும், அவர் வரமாட்டார். அவரை வரவழைக்கிறதுக்கு அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பர்பஸ் என்ன? யோசேப்போடு தேவன் இருந்த நோக்க காரணம் என்ன? அவன் வாரன் கூப்பிட்டு இல்லை, அவன் அவருடைய நோக்கத்துக்குள் இருந்தான். ஆபிரகாமோடு தேவன் இருந்த காரணம் என்ன? ஆபிரகாம் தேவன் நோக்கத்தில் இருந்தான். தாவீதோடு தேவன் இருந்த காரணம் என்ன? தேவனுடைய நோக்கத்தில் அவர் இருந்தான். அப்போஸ்தலன் பவுலோடு தேவன் இருந்த காரணம் என்ன? அவன் அவருடைய நோக்கத்தில் இருந்தான். நீங்கள் அவருடைய நோக்கத்துக்குள்ளே வாங்க, அவருடைய பிள்ளையை போல வாழ வாங்க. அப்பொழுது நிச்சயமாக அவர் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்குவார். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அந்த பிரசன் இன்றைக்கி மக்கள் ஒரு விதமான ஃபோர்ஸை கற்பனை பண்ணி அந்த பிரசன் அந்த அபிஷேகம் சொல்லி எதையோ ஒன்று வேக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு உண்மையான பிரசன்னம் வேணும், அப்படி தானே? இந்த கொட்டடிச்சு பாட்டு பாடி திடீர்னு ஏதோ ஒரு விதமாக வந்து இறங்குற மாதிரி ஃபீல் பண்ணுற அது வரல, இதெல்லாம் ஃபால்ஸ் ஃபீலிங். இந்த உண்மையான பிரசன்னம் வேணும். அப்போ உண்மையான நோக்கம், ஆண்டோடைய நோக்கம் என்ன அந்த உலகத்தில்? ஒன்று, அவருடைய பிள்ளையாக வாழணும். இரண்டாவது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என்னை சுற்றிலும் இருக்கிற சூழலாம் எனக்கு எதிராகத்தான் இருக்கிறது, அட்வர்ஸாக இருக்கிறது. ஆனாலும் ஐ வில் ஃபியர் அபவுட் தட். என் பிராணனே அருமையாக எண்ண மாட்டேன். ஏன் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கணும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்குது, 1008 தேவை இருக்குது, நிறைய நெருக்கடிகள் இருக்கட்டும். ஆனால் அப்போஸ்தலன் பவுலை போல நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு உம்மிடத்துல வரணும். என்றைக்கு மரித்தாலும் ஒரு பரிசுத்தவானாக மரிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு மரித்தாலும் ஒரு தேவ ஊழியக்காரனாக மரிக்க வேண்டும். இன்றைக்கு மரித்தாலும் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையுடையவனாக மரிக்க வேண்டும். அதுக்காக இன்றைக்கி மரிக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் வாழுங்க, நான் போயிடுறேன், நான் அதுக்கு சொல்லலை. இன்று சாக நேரிட்டாலும் எப்படிப்பட்ட ஒரு முடிவாக நம்முடைய முடிவு இருக்கணும் தெரியுமா? ஒரு ஊழியனாக இருந்து செத்துருக்கிறேன், ஒரு பரிசுத்தவானாக இருந்து செத்துருக்கிறேன், ஒரு பரிசுத்தவானாக இருந்து என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன். இன்னொன்று, நித்தியத்தை குறித்த நம்பிக்கையுடையவனாக இருந்திருக்கிறேன். முடிவு எப்போனாலும் வரலாம், நாம் இன்றைக்கி மட்டும்தான் ஷூர் பண்ண முடியும் இல்லையா? என்னுடைய லாஸ்ட் டேட்டு வந்து இன்றைக்கி தான் பார்க்க முடியும், நாளை என்னுடைய கையில் இல்லை. தட் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். என்றைக்கு வரட்டும், இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு வரட்டும், இல்லை 70 வருஷத்துக்கு பிறகு வரட்டும், இல்லை நாளைக்கே வரட்டும், இல்லை இன்றைக்கே வரட்டும், அது வருகிற பொழுது அது என்னை ஒரு ஊழியனாக பார்க்க வேண்டும், அது என்னை ஒரு பரிசுத்தவனாக பார்க்க வேண்டும், அது என்னை நித்திய நம்பிக்கையுடையவனாக பார்க்க வேண்டும், அது என்னை கர்த்தரோடு இருக்கிறவனாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உறுதிப்பாட்டை நீங்கள் உறுதியாக கொள்ளுகிற பொழுது நீங்கள் அசைக்கப்பட்டாலும் விழுவதில்லை. எத்தனை காற்றுகள் அசைத்தாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யூ வில் ஸ்டாண்ட் ஆன் அண்ட் ஆன். நீங்கள் மறுபடியும் என்ன செய்வீங்க? எழுந்து நிற்பீர்கள். அப்போது அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வார் 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அவர் அன்னைக்கே சொல்றாரு, என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ஆக இன்றைய தினம் நான் தேவ உறவில் இருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியனாக நான் முடிக்கிறேன். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவர் ஊழியக்காரராக இருக்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு, நான் எந்த ஊழியத்தை போய் செய்கிறது? மிஷினரி ஊழியத்தை கூப்பிட்டாங்க, நான் போகவே இல்லை. காலம் கடந்து போய் என்ன ஊழியத்தை செய்கிறது? இல்லை, நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யலாம். நான் அந்த ஊழியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருமே ஊழியம் செய்யலாம். இந்த போதனை பண்ணுறதா மட்டும் ஊழியம், பாஸ்டர் ஊழியம் தான் செய்கிறது மட்டும் தான் ஊழியம், சுவிசேஷ ஊழியம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது. என்ன ஊழியம் சொல்லுங்க? யாராவது சொல்லுங்க, என்ன ஊழியம்? பிரதர் கோவிந்தராஜ், உங்களுக்கு என்ன ஊழியம் இருக்குது? கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். ரைட்டு. அடுத்தது கரெக்டாக தான் சொல்கிறாரு. அப்புறம் டிஃப்ரெண்டாக எதாவது சொல்கிறாரு. கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிற மாதிரி இல்லை? நம்ம பாயிண்ட் எப்படி அவர்கிட்ட போச்சு? அப்படி வாங்க சார். அரபியம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்குது. நான் சமீபத்தில் தான் பேசினேன். ஒரு ஊழியம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. நீங்கள் ஒரு கணவனாக இருக்கிறீங்களா?
கணவன் ஊழியத்தை செய்யுங்க. ஒரு மனைவியாக இருக்கிறீங்களா, மனைவி ஊழியத்தை செய்யுங்க. பெற்றோராக இருக்கிறீங்களா, பெற்றோர் ஊழியத்தை செய்யுங்க. இவாஞ்சலிஸ்டாக இருக்கணும், பாஸ்டராக இருக்கணும், பிஷப்பாக இருக்கணும், கேர்டினலாக இருக்கணும் எல்லாம் கட்டாயம் கிடையாது. எல்லாமே தேவ ஊழியம்தான். மனைவி எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து முடியுங்க. என்ன அப்படி உம்முன்னு பார்க்குறீங்க? நான் வேற யோசனை பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்காவது என் மனைவி மாற்றம் அடைவார்கள் இவர் என்ன சொல்றாரு, அது எப்படி வேணா இருக்கட்டும். முதல்ல அந்த முடிவுக்கு வாருங்க. எப்படி இருந்துட்டு போட்டது போ, நீ எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. மாற்றங்கள் வரும். இன்னைக்கு வராட்டும் நாளைக்கு என்ன செய்யும், வராமல் இருந்தாலும் வராமலே போட்டு ஒரு நல்ல கணவனாக இருந்து சாவும். நான் சாவங்கிறதுக்காக நீங்கள் செத்துற மாட்டீங்க. கடவுளுடைய சித்தம் வருகிற பொழுது என்ன செய்வீங்க. அதனால் யாரும் இந்த அபசகரமாக அந்த ஆள் பேசி முடிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? கணவனாக இருப்பது ஒரு பெரிய ஊழியம்தான். ஒரு மனைவியாக இருக்கிறது, இந்த கணவன் சரியே கிடையாது, இல்லாமல் போட்டு என்னைக்கு தான் சரியாக இருந்தான். கணவன் சரியாக இருக்கிறான் இல்லையே, நான் ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறேன் கர்த்தருடைய பார்வையில். அல்லேலூயா. என்னுடைய ரோலை நான் கரெக்டாக பண்ணுறேன். அதுக்காக சில நிந்தைகளை ஏற்கிறேன், சில கஷ்டங்களை இருக்கிறேன், சில வருத்தங்களை இருக்கிறேன். என் மனைவி எப்படி இருந்தாலும் என்ன, நான் என்னுடைய ரோலை கரெக்டாக செய்கிறேன். என் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் என்ன, என் பிள்ளைகள் நான் விரும்புகிறபடி இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிறபடி இல்லாமல் இருக்கலாம், மன வருத்தத்தை தரலாம். இருந்தால் நான் ஒரு சரியான ஃபாதராக இருக்கிறேன், சரியான தாயாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதுதான் நல்ல போராட்டம். அல்லேலூயா. ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து முடியுங்கள், ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்து முடியும், நல்ல பெற்றோராக வாழ்ந்து முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுங்கள். அதுதான் ஊழியம். அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, கர்த்தருக்காக வாழ்ந்து முடிக்க வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு டெட்டர்மினேஷன் நீங்கள் வருகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்பட்டாலும் விழுவதில்லை. வேண்டுமென எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் படகுல இயேசு இருக்கிறார். என் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார். நான் அவரை உணர்கிறேன், நான் அவரை அறிகிறேன், நான் அவரோடு பேசுகிறேன். அவர் பேசுவதை என்னுடைய ஆத்மா அறிகிறது. அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அது என்னுடைய மனநிலையை மாற்றுகிறது. So I can be very sure that my Lord is with me. இதில் உறுதியாக இருங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய உறவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, பலிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. You are enjoying the presence of God. நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார், தாங்குவார். அசைக்கின்றவைகள் அசைத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள், நிமிர்ந்து நிற்பீர்கள். ஏனென்றால் அசைக்கிறவைகள் அதனுடைய வேலையை செய்யட்டும். உங்களை உறுதியாக நிறுத்துகிறார். அவர் அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார். நிச்சயமாக நாம் நன்மை காண்போம். கர்த்தர் இருப்பார்.